நன்றி. கிராட்டிடியூட் பாகம் 2. இந்த செல்வந்தரும் பிச்சைக்காரனும் செய்து கொண்ட ஒப்பந்தப்படி அனைத்தும் நடைபெற துவங்கியது. பிச்சைக்காரனிடம் செல்வம் குவிய ஆரம்பித்தது. முதலில் பணம் ஆயிரங்களில் புரளத் துவங்கி அடுத்த சில வாரங்களில் அது லட்சங்களையே எட்டியது. ஆனால் ஒரு கட்டத்தில் பிச்சைக்காரன் தனக்கு இந்த வாழ்க்கையை அளித்த அந்த வள்ளலை, அந்த செல்வந்தரை மறந்தே விட்டான். புத்தம் புதிய ஆடைகளை உடுக்கத் துவங்கினான். தான் கடைக்கு வந்து செல்வதற்கு ஒரு வாகனத்தையும் வாங்கிவிட்டான். கழுத்தில் மைனர் செயின் அணிந்து கொண்டான். இரவு பகலாக லாபமே குறிக்கோள் என்று உழைத்தான். தானியங்களின் தரம் இவன் கடையில் நன்றாக இருந்தபடியால் விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்தது. சில மாதங்கள் சென்றது. அதுவரை தனது பிஸ்னஸ் பார்ட்னரான அந்த செல்வந்தரின் பங்கை தினசரி 10% ஒதுக்கி வந்தவன் ஒரு கட்டத்தில் தனக்குத்தானே கேட்டுக்கொண்டான், என்னோட பார்ட்னருக்கு நான் ஏன் 10% கொடுக்கணும்? அவர் கடைக்கு வர்றதே இல்லையே. உழைப்பு எல்லாம் என்னோடது. இரவு பாலாக நான் தான் வேலை செய்கிறேன். இனி எனக்கே 100% லாபம் என்று முடிவு செய்தான். அடுத்த சில நிமிடங்களில் செல்வந்தர் புது பணக்காரன் ஆகிவிட்ட அந்த பழைய பிச்சைக்காரனிடம் தனது லாபத்தின் பங்கை பெற கடைக்கு வந்தார். உழைப்பு எல்லாம் என்னோடது. அப்படி இருக்க உங்களுக்கு எதுக்கு நான் 10% தர வேண்டும்? எனக்குத்தான் எல்லா லாபமும் சொந்தம் என்று சட்டம் பேசினான். அந்த செல்வந்தனின் இடத்தில் நீங்கள் இருந்தால் என்ன சொல்வீர்கள்? ஒரு செகண்ட் யோசியுங்கள். இதுதான் நமது எல்லா வாழ்க்கையிலும் நடக்கிறது. ஆண்டவன் தான் அந்த பிஸ்னஸ் பார்ட்னர், நாம் தான் அந்த பிச்சைக்காரன், அதாவது புதிய பணக்காரன். ஆண்டவன் நமக்கு பிச்சை போட்டது இந்த வாழ்க்கையை, ஒவ்வொரு நொடியை, நாம் விடும் ஒவ்வொரு மூச்சை. ஐம்புலன்களை நமக்கு கொடுத்து அவை ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ஆற்றல்கள் கொடுத்தான் இறைவன். அது மட்டுமா? ஐம்புலன்கள் போதாது என்று கை, கால், இதயம், சிறுநீரகம், கல்லீரல் என விலை மதிக்கவே முடியாத நம் உடல் உறுப்புகளையும் கொடுத்தான். இப்படி இறைவன் நமக்கு கொடுத்தவற்றை பட்டியலிட துவங்கினால் அது முடிவே இல்லாமல் தான் போய்கொண்டிருக்கும். இவ்வளவு தந்த அந்த ஆண்டவனுக்கு ஜஸ்ட் ஒரு 10% நேரத்தை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்கிறான். ஆண்டவன் எதிர்பார்க்கிறான். அது கூட அவனது தேவைக்காக அல்ல. அவன் தேவைகளை அற்றவன். நமது நன்றி உணர்ச்சிக்காக அதை எதிர்பார்க்கிறான். அவன் மீது நாம் வைத்திருக்கும் அன்புக்காக நன்றி உணர்ச்சி மட்டும் ஒருவரிடம் வந்துவிட்டால் அதற்கு பிறகு வாழ்க்கை எப்படி மாறும் தெரியுமா?